ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சாம் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதாவது ஜூக்கி மிஷின் எந்த மாடலில் வாங்கலாம், அது வந்து எவ்வளோ காஸ்ட்டு, இந்த மிஷின் எவ்வளோ காஸ்ட்டு, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நான் ஏன் இந்த மிஷின், இன்னும் நிறைய அட்வான்ஸ் மிஷின் இருக்குது, அப்படி இருக்கும் போதும் நான் ஏன் இந்த மிஷின் சூஸ் பண்ணேன், இதில் என்ன பெனிஃபிட்டு, நார்மல் மிஷினுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவை வந்து எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், மிஷினோட லுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்லுக் வந்து இந்த மாதிரி செம்மையாக இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணது, எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதை நான் சும்மா தான் கட்டி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், சும்மா இது நான் மிஷின் வாங்கினதுலேருந்து கட்டி வச்சுருந்தேன். ஸோ அதனால அப்படியே உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இப்போ ஓகேவா. இந்த மிஷினோட மாடல் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். மிஷினோட மாடல் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, DDL8100E. இது வந்து மேட் இன் வியட்நாம். வியட்நாமில் வந்து இதை பண்ணியிருக்காங்க, மிஷின் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இப்படி சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், எதுவுமே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மிஷின் மெயினாக சூஸ் பண்ணேன். எனக்கு வந்து எப்போவுமே வந்து கிளியர் மைண்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் நான் இந்த மிஷினும் சூஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்டிச்சிங் இதோட அந்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக அயர்ன் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சிங் இருக்கும். இதோட ஸ்டிச்சிங், இந்த மிஷினோட ஸ்டிச்சிங். நான் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் வந்து இந்த மிஷின் வச்சுருந்தாங்க. ஒரு கடையில் ஒரு அண்ணா வச்சுருந்தாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால அவங்க கடையில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த மிஷின் யூஸ் பண்ணி பார்த்தேன். அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அந்த மிஷின் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றதுனால எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுனால நான் வந்து இந்த மிஷின் சூஸ் பண்ணேன். பாருங்கள், பேக் சைடில், மிஷினோட பேக் சைட்லையும் எந்த வித கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பிரதர் கமர்ஷியல் மிஷின், வீட்டில் யூஸ் பண்ணுற மிஷினை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாமே இருக்குது, அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து இந்த மிஷினில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட த்ரெட்டிங் எப்படி பண்ணுறது, அப்புறம் இதோட யூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினோட மோட்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மிஷினோட மோட்டர் நான் இப்போ உங்களுக்கு மிஷின் டோட்டலாக ஃபுல்லாக காட்டினேன் இல்லையா. சாரி, இப்போ கீழே காட்டுறேன் பாருங்கள். மிஷினோட கீழ் பக்கம் பாருங்கள், எங்கேயாவது மோட்டர் இருக்கா? இல்லை. அப்போ எங்கே இருக்கும்? இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ இன்பில்ட்டு அப்படின்னா மிஷினுக்குள்ளவே வைக்கிறது. ஸோ இதுதான் மிஷினோட மோட்டர், சைடில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுதான் மிஷினோட மோட்டர். ஸோ நம்மளுக்கு நார்மல் மிஷினில் வர மாதிரி வீல் இங்கே இருக்குது, மிஷினோட மோட்டர் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த மிஷினில் பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் கோக்குறது தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நூல் கோக்குறது இருக்குது. கேட்டாங்க எந்த சைடில் உங்களுக்கு வச்சு கொடுக்கணும். இந்த சைடில் தான் நார்மலாக வைப்பாங்க. ஸோ அந்த சைடில் எனக்கு வேணாம், ஏன்னா மிஷின் வந்து நம்ம கவுக்கிறப்ப இந்த சைடு இவ்வளோ தூரம் வரும். ஸோ அந்த சைடு எனக்கு வேணாம், இந்த சைடில் போகிற மாதிரி இருக்கணுன்றதுனால நான் சைடில் வச்சுட்டேன். இந்த மாதிரி கிளியராக இருக்கணும் எனக்கு எப்போவுமே. ஸோ அதனால் நான் வந்து சைடில் வச்சுட்டேன். ஸோ இங்கேயும் நிறைய பேர் வைப்பாங்க, ஆனால் கத்திரிக்கோல் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதனால் நான் இங்கே செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நூல் கோக்குறது எப்படின்னு பார்க்கலாம். நூல் கோக்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைடில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 இது கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம நூல் கோக்குறதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாபின் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நூல் சுற்றுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி 2 இது இருக்கும். இதில் நான் நூல் வச்சுட்டு இந்த மாதிரி என்னோடய ரைட் சைடில் வர மாதிரி நான் நூலை இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம நூலை வந்து கோர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்து எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வீல் மாதிரி இருக்கும். இதுக்கு சென்டரில் நீங்கள் வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து பாபினை எடுத்துக்கோங்க. பாபின் எடுத்துகிட்டு பாபினில் ஸோ இந்த நூலை வச்சு நம்ம ஒரு 4 சுற்று சுற்றிக்கணும். 1 2 3 4 சுற்று சுற்றாச்சு. 4க்கு மேலே சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இப்போ பாருங்கள், நம்ம ரைட் சைடில் வர மாதிரி இருக்கணும். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா பாபினோட ரைட் சைடில் வர மாதிரி இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதுக்குள்ளே நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நூல் வந்து இந்த சைடு மாறுச்சுன்னா இதுக்குள்ளே வந்து சுற்றிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி க்ளீனாக ரைட் சைடில் வர மாதிரி சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அடுத்து
இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு, இதை ரன் பண்ணுறதுக்கு, இதுக்கும் ஒரு மோட்டர் இருக்குது. த்ரெட் வைண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா ஆஃபில் இருக்குது, இது எந்த லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா ஆனில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண உடனே இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த லைட் தான் எரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதான், நூல் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நீங்கள் பாருங்கள், த்ரெட் வைண்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவனாக லூஸே இல்லாமல் ரொம்ப டைட்டாக வந்து த்ரெட் வைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை ஆஃப் பண்ணிடுங்க. சைடில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த சிக்னலும் ஆஃப் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸில் எந்த மாதிரி நூல் வந்து கோர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ்லேயுமே நூல் நம்ம வந்து பார்த்து கவனமாக தான் கோர்க்கணும். இல்லைன்னா வந்து கேஸ்லேயும் நிறைய பிரச்சனை வரும். அதாவது லூப் விழும். எந்த மிஷினாக இருந்தாலும் கண்டிப்பாக லூப் விழும். எல்லா மிஷினுக்குமே நீங்கள் எந்த மாதிரி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாபின் இந்த சைடு இருக்கா, இப்போ இது என்னோட ரைட் ஹேண்டு. இப்போ இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கேஸை எடுத்துக்கோங்க. கேஸை எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த நூல் பாருங்கள் கீழே போகுதா, அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்து நீங்கள் இந்த கட்டுக்குள்ளே விடுத்தி இங்கே ஒரு கட்டுக்குள்ளே கோர்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கோர்க்குறப்ப இதே மாதிரி கவனமாக கோர்த்துக்கோங்க. இப்போ நார்மல் மிஷின்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நீங்கள் வந்து உள்ளே வந்து கேஸ் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிஷினும் சேம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து சில மிஷினில் இப்படி ஓப்பன் பண்ண முடியாது. நம்மளுக்கு நல்லா பழகிருச்சுன்னா இப்படி கைவிட்டு நம்ம வந்து டைரெக்டாக அதோட கோத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதுக்குள்ளே காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்மளோட கேஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் எந்த சைடில் திருப்பினீங்கனாலும் கேஸை வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு சவுண்டு வந்துச்சுங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்தால் மட்டும்தான் கேஸ் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த சவுண்டு கண்டிப்பாக வரணும் இந்த பெரிய மிஷினில். இப்போ வந்து கேஸ் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து இங்கேருந்து நூல் கோக்குறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்படி நூலை வந்து கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருக்கும் சைடில். இதில் வந்து நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் வந்து இந்த ரெண்டுத்துலேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இது ரெண்டும் வந்து தப்பமாக இருந்துச்சுன்னா நூல் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஹோலுக்குள்ளே வந்து கோர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஹோலுக்குள்ளே கோர்த்து எடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷினில் இருக்கக்கூடிய இந்த 2 ஹோல்ஸ் இருக்கும். இதில் மேலே இருக்கக்கூடிய ஹோல்ஸில் வந்து விட்டுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இதில் வந்து இந்த சைடு ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய ஹோல்ஸில் கோர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடுத்து வந்து இப்படி பிடிச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஹோல்ஸில் இந்த சைட்லேருந்து நம்ம கோர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பழகிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 ரிங்கு மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த கம்பி வருது இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து அந்த கம்பிக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கம்பி ப்ரெஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த கம்பிக்குள்ளே விடணும். ஸோ அடுத்து இந்த கம்பிக்குள்ளே விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இது இருக்கும். இது அப் அண்ட் டவுன் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இந்த சைட்லேருந்து கோர்த்துக்கணும். பேக் சைடில் கோக்கக்கூடாது, இந்த சைட்லேருந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்து முடிச்சுட்டு இங்கேயும் ஒரு ஆங்கிள் மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ஆங்கிள் மாதிரி இருக்கும். இதுலேயுமே வந்து நம்ம கோர்த்துக்கணும். கோர்த்து எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கம்பி மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இதுலேயுமே கோர்த்துக்கணும். இவ்வளோ ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நூல் வந்து மீடியமாக தான் வந்து டைட் வரணும். கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கோக்குறோம். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் கோக்குறதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கோர்த்துக்கலாம். நான் அதையுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன், அந்த ட்ரிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஊசியில் ஒரு ஹோல் இருக்கும். அதுக்குள்ளே இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ரைட் சைடில் த்ரெட்டு வர மாதிரி இருக்கணும். இங்கே எங்கேயுமே சிக்கு இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து இருக்கணும். ஸோ இப்போ அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, மிஷினோட இந்த சைடு வீல் இருக்குது இல்லைங்களா, இந்த வீலை வந்து ஒரு வாட்டி இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்க நூல் வந்து இந்த மாதிரி மேலே வரணும். இப்படி உள்ளே இருக்க நூல் வந்து மேலே வரணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உள்ளே இருக்க நூலும் மேலே வந்துச்சு, மேலே இருக்க நூல் எப்படி இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து பேக் சைடில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடில் இந்த இந்த இதை வந்து கைடுன்னு சொல்லுவாங்க. இது ரன் ஆகுறதுனால இதை கைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் மேலே எடுத்தால் தான் இந்த நூலை வந்து பேக் சைடில் பண்ண முடியும். ஸோ அது எப்படி எடுக்கணும்னா, நம்ம நார்மல் மிஷினில் இந்த சைடு பேக்கில் இருக்கும், நம்ம இப்படி கையை வச்சு நம்ம எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து மிஷினோட கீழே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கையில் இதை வந்து நீங்கள் முட்டி யூஸ் பண்ணி தான் நிறைய வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுவீங்க. முட்டியை இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த கைடு வந்து மேலே போயிடும். இப்படி நவுத்திட்டிங்கன்னா கைடு வந்து கீழே இறங்கிரும். ஸோ அந்த அந்த டூலை விட்டு நவுத்திட்டிங்கன்னா கைடு வந்து இந்த மாதிரி கீழே இறங்கிரும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கெல்லாம் நம்ம ப்ளவுஸில் ட்ரெஸ்லலாம் ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம வந்து ஈஸியாக திருப்பிடலாம். ஸோ அதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து இப்போ மிஷினை நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் பெடலை பற்றி உங்களுக்கு சொல்லவே இல்லை. நம்ம நார்மல் மிஷினில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி தைப்போம். இதில் அப்படி கிடையாது. இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணவே வந்து மிஷின் ஃபுல் ஃபாஸ்ட்டில் போகும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் கண்டிப்பாக தேவை. நம்ம நார்மலாக வேஸ்ட் கிளாத்லாம் வச்சு இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், டைட்டன்லாம் இருக்காது. இந்த நார்மல் மிஷினுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்களா, அதுக்கு என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டிச் பண்ணப்போ இந்த சைடில் ஒரு கறக்குன்னு சவுண்டு வரும். பட் இந்த மிஷினில் அந்த மாதிரி எந்த வித சவுண்டும் வராது. ஸோ அதுவும் ஒரு பெனிஃபிட் தான். சவுண்டு இல்லாமல் சைலண்டாக மிஷினோட சவுண்டு தான் இல்லை பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு பார்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சவுண்டே வராது இதில் சுத்தமாக. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ மிஷினை ஆன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மிஷினுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஜங்ஷன் போர்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து போர்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுன்றால ஜங்ஷன் போர்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜங்ஷன் போர்டில் போட்டுட்டு இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம். இதுக்குமே இந்த மாதிரி ஒரு நார்மல் ஃப்ளக் தான் இருக்குது. மிஷினோட நார்மல் ஃப்ளக் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் போட்டுட்டு இப்போ வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணத உடனே இங்கே எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. இந்த இடத்துலையே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மிஷினோட ஸ்விட்ச்சு. இதை ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வரும். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் விட்டுடணும். ஆன் பண்ணிவிட்டு உடனே வந்து நீங்கள் மிஷினை வந்து தைக்க ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த நம்பர்லாம் ஓடி இங்கே நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, மைனஸ், அப்புறம் பிஎஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ளஸ் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினோட கண்ட்ரோலை வந்து நம்ம இந்த ஸ்பீடை வந்து அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ நான் 3500 வச்சுருக்கேன். இதில் வந்து லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடைக்காரங்களே வந்து லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீட், டோட்டல் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4000லேருந்து 5000 வரைக்கும் இந்த மாடலுக்கு ஸ்பீடு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு 3500 வரைக்கும் அவங்க லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பிகினர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்தளவுக்கு ஸ்பீடில் தைக்க முடியாது. ஸோ அவங்க வந்து இப்படி வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்மியாக வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டிச் பண்ணி. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக இருக்கும். நான் 3000ல் வச்சுருக்கேன். ஸோ இது என்ன பிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ளஸுக்கு மேலே ஒரு சிக்னல் இருக்கும், கீழே ஒரு சிக்னல் இருக்கும், மைனஸ்க்கு மேலே ஒரு சிக்னல் இருக்கும். மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், மிஷினோட இந்த ஊசி வந்து மேலே நிற்கிற மாதிரி தான் நான் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து இங்கே பாருங்கள், இங்கே லைட் எரிஞ்சிட்ருக்கா. இப்போ இங்கே மைனஸுக்கு மேலே இதை வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கேன். இல்லை நம்ம தைச்சிட்ருக்கப்ப மிஷினோட அந்த ஊசி துணியில் உள்ளே குத்தியே நிற்கணும், அதே மாதிரி எனக்கு போதும், நான் வந்து இதை திருப்பி கூட எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து நான் இன்னும் மிஷின் தைக்க ஆரம்பிக்கல. ஸோ அதனால் மேலே இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது கைடை எடுக்கணும். மேலே கைடை எடுக்கிறதுக்காக இந்த முட்டியை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கைடு மேலே போயிடுச்சு. ஸோ அடுத்து நான் இங்கே கிளாத் வச்சிடுறேன். கிளாத்தை வச்சுட்டு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். கிளாத்தை வச்சாச்சு. இப்போது வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெடல் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட பெடலை வந்து லைட்டாக தான் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து மூமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து மைனஸில் வச்சுருக்கிறதுனால, இப்போ பாருங்கள் மைனஸில் இருக்கா, மைனஸில் இருக்கிறதுனால துணியில் நான் நிப்பாட்டின உடனே ஊசி வந்து துணியில் குத்தி நின்றுடுச்சு. இப்போ நான் அதே வந்து ப்ளஸில் வைக்கிறேன். ப்ளஸில் வச்சுனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஊசி ஆட்டோமேட்டிக்காக மேலே வருதா, மேலேயே நிற்கும், துணியில் வந்து குத்தி நிற்காது. ஸோ அதுக்கு தான் இந்த பட்டன் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. நான் மிஷினுக்கு வந்து இன்னும் லைட் செட் பண்ணலை. ஸோ அதனால் நான் வந்து இது யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிங் வந்து அவ்வளோதான்.
ஸோ அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இது குடுத்துருப்பாங்க. இது எதுக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து 0 to 5 வரைக்கும் நம்பர்ஸ் குடுத்துருப்பாங்க. தையலோட அளவு 1, 2, 3, 4, 5ன்னு இருக்கும் இல்லையா? அந்த அளவு வந்து இதில குடுத்துருக்காங்க. நான் எப்பவுமே 2 1/2 இன்ச் இந்த மாரி தான் 2 1/2 பாயிண்ட் அந்த மாரி தான் வச்சு தைப்பேன். இதுதான் வந்து கரெக்டான இதில இருக்கும். 3 வந்து ரொம்ப பெருசா கொஞ்சம் பெருசா வைக்கிறது. 4, 5 எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசா வைக்கும். இப்போ இது வந்து 3ல இருக்கு. அதோட தையல வந்து நீங்க பாருங்க. தையலோட சைஸ பாருங்க. இந்த மாரி இருக்கும். இப்போ வந்து நம்ப 5ல வைக்கலாம். 5ல வச்சுட்டு நம்பர் 5ல வச்சுட்டு இப்போ நம்ம பாருங்க நம்பர் 5ல வச்சுருக்கேன். நம்பர் 5ல வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ தையலோட சைஸு பெருசா இருக்கும். ஸோ இது நம்பர் 5, இது நம்பர் 2.5. ஸோ ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுக்கு நான் 2.5 தான் வச்சுப்பேன். இதோட ஸ்பீடு இவ்வளோ தான். ஸோ பார்த்தீங்களா சவுண்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. மிஷினோட சவுண்டே தெரியாது. ஸோ மெயினாக நான் எதுக்கு வாங்கின ரீசன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்களா? ஏன் அப்படின்னா இந்த சவுண்டுக்காக தான் நான் வாங்கினேனே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சவுண்டெல்லாம் இருக்காது. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். தைக்கிறதுக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வாங்கி ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன்னா நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் வந்து வாங்கி 2 மாதத்துக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்களா? நார்மல் மிஷினுக்கும் இதுக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷினோட சவுண்டு தான் ஃபஸ்ட்டு வருது. சவுண்டு வந்து நார்மல் மிஷினில் இந்த கீழே நம்ம பெடல் பண்ணுறப்ப கூட கண்டிப்பாக சவுண்டு வரும். ஸோ மேலே நான் தைக்கிறப்ப கூட இந்த மோட்டரில் இருந்து கூட நிறைய சவுண்ட் வரும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி எந்த விதமான சவுண்டும் இருக்காது. அடுத்து இந்த மிஷினில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் கூட எந்த விதமான லூப் ப்ராப்ளமோ, த்ரெட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ப்ராப்ளமோ வந்ததே கிடையாது. இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது வந்து பிகினர்ஸ் இருக்காங்கல்ல, இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணுறவங்க, பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மிஷின் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. கார்மெண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இதை விட ஹெவி டியூட்டியில் இந்த மோட்ரு வந்து ஹெவி டியூட்டி மோட்டர்னு ஒன்று வருது. அதை வச்சு தான் அவங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இபி பில்லாம் ரொம்ப எகிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இபி பில் வந்து அவ்வளோவா வராது. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக வந்து அந்த மைண்டில் வச்சு நம்மளோட வேலையும் சீக்கிரமாக ஆயிரணும். அதே டைம் நம்மளுக்கு கரண்ட் பில்லும் அவ்வளோவா அதிகமாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மிஷினை வந்து சூஸ் பண்ணேன். சாரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்காக ப்ளவுஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் மிஷினில் இந்த டேபிள் வந்து ரொம்ப குட்டியூண்டு இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நார்மல் மிஷினில் இந்த மாதிரி வந்து இந்த மெஷரிங் டேப் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து தைக்கிறப்பவே நம்ம இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சைட்லேருந்து மெஷர் பண்ணி நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அளவு ப்ளவுஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு அளவு தெரியும். ஆனால் அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு தான் நம்ம அளவு எடுக்கணுங்கிறது கிடையாது. இதுலேயுமே நம்ம வந்து தச்சிடலாம். ஸோ ஒரு 36 இன்ச்சுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம இதில் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு பெனிஃபிட்டு. அடுத்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட் வைண்ட் பண்ணுற பார்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ த்ரெட் வைண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி எனக்கு இதில். ஸோ நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். நான் தான் ஆல்ரெடி இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கணுன்றத வந்து ரொம்ப கவனமாக இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து இந்த மிஷினை சூஸ் பண்ணேன். இந்த இதையும் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து இந்த சைட்லேயும் குட்டியோண்டு வர மாதிரி செட் பண்ணிப்பாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்காது. இந்த மிஷின் எப்போவுமே எனக்கு நீட்டாக இருக்கணுன்றதுனால நான் வந்து அந்த மோட்டரை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. இதுலேயும் நிறைய மாடல் நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு என்னை பொறுத்த அளவுக்கு. அதனால தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். அடுத்து வந்து இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஃப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல துணி வச்சுட்டு ஃப்ரண்ட் பேக்குன்னு சொல்லி மூவ் பண்ணணும் நார்மல் மிஷினில். ஆனால் இதில் வந்து ஜஸ்ட் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும், ஃப்ரண்ட் பேக் மூவ் ஆயிரும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கப்பவே பாருங்கள் வருதுங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ நான் ஒரு கையில் வந்து மொபைல் பிடிச்சிருக்கிறதுனால நான் ஒரு கிளாத்து பிடிக்காமல் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ பாருங்கள் கீழே அந்த புல்லரை வந்து நான் யூஸ் பண்ணி இப்படி மேலே எடுக்கிறேன். ஸோ இதை இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம இதை அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஆனால் இது 1 செகண்டுக்கு தான் இப்படி நிற்கும். நம்ம இப்படி காலை எடுத்த உடனே வந்து இதை கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வேணாம், இந்த கைடு வந்து மேலேயே இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பார்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து இப்படி திருப்பினீங்கன்னா அவ்வளோதான். இப்படி திருப்பிங்கன்னா இந்த கைடு வந்து மேலேயே இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த வீலை வந்து லைட்டாக இப்படி திருப்பி கூட யூஸ் பண்ணிப்பாங்க. திருப்பி கூட இந்த மாதிரி வந்து ஊசியை மேலே எடுத்துப்பாங்க. ஸோ அவ்வளோதான்.
இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இது வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மிஷினை பொறுத்த மட்டும் நம்ம வந்து பழகிக்கணும். இந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து பழகிக்கணும். அப்போ தான் இது நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் தானே. ஸோ அதுவுமே ஒரு பெனிஃபிட் தான். ஸோ இதில் இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிளாத் வச்சாலுமே நம்மளுக்கு வந்து இந்த லூப் இல்லாமல் சூப்பராக ஃபினிஷிங் வருது. ஸோ இப்போ இந்த கிளாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பிளைன் ப்ளவுஸோட கிளாத்து. சில்க் கிளாத்தாக இருக்கட்டும், அப்புறம் வந்து லப்பர் கிளாத்தாக இருக்கட்டும். நிறைய பேர் வந்து பேண்ட் துணி பசங்களதெல்லாம் வாங்குவாங்க. ஸோ லப்பர் கிளாத்தாக இருக்கும், தைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய டெய்லர்ஸ்லாம் தைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த கமர்ஷியல் மிஷின், வீட்டில் தைக்கிற மாதிரி நான் மிஷின் வச்சிருந்தேன். ஸோ அந்த மிஷின் யூஸ் பண்ணுறவங்க தான் தைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிஷினில் வந்து நீங்கள் அதுவுமே தைக்கலாம். லப்பர் கிளாத் தைக்கலாம், ஷர்ட் கிளாத் தைக்கலாம், பேண்ட்டோட கிளாத் தைக்கலாம், அப்புறம் இந்த கிளாத் தைக்கலாம், பேக் ஸ்டிச் பண்ணுறோம். இந்த பேக்ஸ்லாம் வரும், ஹேண்ட் பேக்ஸ்லாம் வரும், பர்ஸ்லாம் வரும். அந்த கிளாத்தை கூட நம்ம இந்த மிஷினில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இது என்னோட சின்ன பவுச்சு. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பவுச் வந்து கீழே வந்து தையல் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் யூஸ் பண்ணி தான் தையல் போட்டிருக்கேன். பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து கடையில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது. இந்த பேக் வந்து ரெடி பண்ணுறவங்க ஸ்டிச் பண்ண தையல். இது வந்து நான் ஸ்டிச் பண்ண தையல். எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தையல் போட்டு தான் வேணுன்றதுனால நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், தெரியவே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட ஃபினிஷிங்லாம் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு தெரியணுன்றதுனால தான் நான் வேறு கலரில் வந்து த்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க. இந்த வீடியோ போடுறவங்க யூடியூப்லலாம் ஏமாத்துறாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஸோ கண்டிப்பாக இதில் தைக்க முடியும். இதெல்லாம் தான் வந்து நார்மல் மிஷினுக்கும் இதுக்கும் உள்ள பெனிஃபிட்ஸு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில் வந்து எனக்கு கொஞ்சம் மீடியமாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு நான் சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மோட்ரு இன்பில்ட்டாக இருக்கிறதுனால ஒரு பெடலிங் இது நம்மளுக்கு இதில் கிடையாது. ஸோ அதான் நான் மைனஸ்ன்னு சொல்வேன். மற்றபடி வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மிஷின். அதுக்கு தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின்னு சொல்கிறாங்க இதை. ஏன்னா பெடலிங் இருந்தால் அது கமர்ஷியல் மிஷின் மாதிரி வந்துடும். ஸோ பெடலிங் இல்லாமல் இன்பில்ட் மோட்டர் இருக்கிறதுனால இது வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு. ஃபஸ்ட்டு வந்து சவுண்டு. அடுத்து வந்து இபி பில்லை வந்து நம்ம ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ அதனால் இந்த மிஷின் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேல் வருதில்ல, இது ஒரு பெனிஃபிட். 4 பெனிஃபிட். 5th வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட் வைண்ட் பண்ணுறத வந்து 5th பெனிஃபிட். 6th என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்லரை வந்து இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். 6th இதோட பெனிஃபிட் வந்து 6th பெனிஃபிட் இது. 7th பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெடல் பண்ணுற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பாருங்கள், ப்ரெஸ் கூட பண்ணல, சும்மா லைட்டாக பாருங்கள், லைட்டாக இப்படி தான் பண்ணுறேன். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுது பாருங்கள். ஸோ அதை தான் வந்து 7th பெனிஃபிட்னு சொல்வேன். 8th பெனிஃபிட் என்னன்னு சொல்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் மிஷினில் கண்டிப்பாக எப்படி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும், எந்த அளவுக்கு நீங்கள் க்ளீனாக வச்சுருந்தாலும் லூப் விழத்தான் செய்யும். ஆனால் இதில் லூப்பே விழாது. ஸோ அது ஒரு பெனிஃபிட்னு சொல்லுவோம். 8வது பெனிஃபிட். 9வது பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதில் கேஸ் போடுறோம். நார்மல் மிஷினில் கேஸ் போடுறப்ப அந்த கேஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம தைக்க ஆரம்பிச்சப்பறம் தான் நம்மளுக்கு தெரியும். நிறைய டைமில் வந்து ஊசி எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிரும். இதுக்குள்ளே வந்து நம்ம விட்டு எடுக்கிறப்ப ஊசி டேமேஜ் ஆயிரும், இந்த பார்ட்டு டேமேஜ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில டைமில் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த மிஷினில் வரும். ஸோ பட் இதில் வந்து அந்த மாதிரி வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேஸ் ஃபிட் பண்ணுறப்போ டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்தவுடனே மிஷின் வந்து தைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அது ஒரு பெனிஃபிட். ஸோ மொத்தமாக 9 பெனிஃபிட் சொல்லுவோம். 10வது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஆயிலிங். நம்ம நார்மல் மிஷின்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலிங் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் இந்த சைடில் நம்ம நார்மல் மிஷினுக்கு வந்து கண்டிப்பாக எல்லா மிஷினுக்குமே நம்ம ஆயிலிங் பண்ணணும். பட் இதில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இந்த பார்ட் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பார்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதை வந்து இப்படி எடுக்கலாம், இப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த மிஷின் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆஃப் பண்ணிவிட்டுங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா இங்கே மொத்தமாக வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ நம்பர்ஸ் ஒரு செகண்டுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ பாருங்கள், க்ளோஸ் ஆகிடுச்சா. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக இந்த இடத்துல பிடிச்சி நம்ம இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இப்போ நம்ம வந்து 2 கையில் வந்து இப்போ ஹேண்டில் பண்ணணும். நான் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிருக்கேன்றதுனால ஸ்லோவாக வந்து இந்த மாதிரி இதை வந்து சாய்க்கிறேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பிளாஸ்டிக் இதில் தான் நிற்கிது.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிலிங் ப்ராசஸ் தான். இது ஏன் க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆயில் போட்டு நான் மிஷின் வாங்குறப்ப போட்டேன்ல அந்த ஆயிலு 2 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது க்ரீனிஷாக இருக்குது. இது க்ரீனிஷாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறப்ப இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கட்டிங்ஸ்லாம் இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் விழுந்துருச்சு. ஸோ சைடில் இந்த மாதிரி இருந்து, ஸோ அதனால் வந்து இந்த ஆயில் க்ரீனாக சேஞ்ச் ஆயிருச்சு. ஆக்சுவலாக அந்தளவுக்கு க்ரீன் கிடையாது, இது ஓரளவுக்கு தான் க்ரீனாக இருக்குது. வீடியோவில் இந்த மாதிரி தெரியுது. 6 months ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நான் சொன்னேன்ல, எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மிஷினில் எந்த இடத்துலையுமே ஆயிலிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி வந்து இங்கே நம்ம ஆயில் ஊற்றி விட்டாவே போதும். ஸோ ஜஸ்ட்டு வந்து 450 மில்லி கிட்ட இது வந்து ஆயில் பிடிக்கும். ஸோ 450 மில்லி கிட்ட நம்ம ஆயில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ பாருங்கள், இதில் ஹை லோன்னு இருக்குது. அதுக்கு மிடில் இருக்கிற மாதிரி நம்ம ஆயில் பார்த்துக்கணும். அப்போ தான் இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மிஷின் இதுக்குள்ளே இருந்து ஆயிலை எடுத்து இந்த மோட்ரு ஃபுல்லாகவே சர்க்குலேட் பண்ணிடும் அதை. ஸோ ஈவன் நம்ம வந்து தைக்கிறோம் பாருங்கள், அந்த இடத்துல வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஆயிலை வந்து கொண்டு போயிடும். ஸோ அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த மாதிரி நம்ம நார்மல் மிஷினை விட இதில் ஒரு 10 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 10 வந்து ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொன்னாங்க, இவ்வளோ காசு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, மனசுக்கு நிறைவாக இருக்கா, ஸ்டிச்சிங் சூப்பராக வருதா, அதுதான் எனக்கு முக்கியம். ஸோ பார்த்துட்டிங்களா, அவ்வளோதான் மிஷினோட செட்டிங் எல்லாமே. இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இதில் வந்து ஏதாவது வந்து குப்பைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணிட்டு தான் ஆயில் வந்து உள்ளே சர்க்குலேட்டே ஆகும். ஸோ அதுக்கு தான் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பார்ட் அப்படின்னு நான் சொல்வேன். 2 மாதத்தில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கப்போ இப்போ இந்த ஆயில் எல்லாமே சர்க்குலேட் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வந்துச்சுன்னா இது வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறப்ப இந்த ஆயில் எல்லாமே வந்து இங்கேயும் ஸ்டோர் ஆகும். இங்கே ஸ்டோர் ஆகிறப்ப நீங்கள் துணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க, துணி கீழே போச்சு அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து லீக் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே இருக்கிற ஆயிலை இப்படியே எடுத்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி இங்கே போட்டுடணும். இந்த சைடில் போட்டுக்கோங்க. நீங்கள் சைடில் போட்டு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி காலியாக வைக்கணும். நான் கூட நைட்டு தான் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி காலியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆயில் போரிங் மெத்தட்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது. இந்த மேக்னெட்டை ஜஸ்ட் இப்படி நவுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு நெட்டு மாதிரி பெருசாக கொடுத்துருப்பாங்க, ஒரு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. கீழே வாட்டர் கேன் ஒருத்தர் பிடிச்சிக்கணும், இன்னொருத்தவங்க வந்து அந்த போல்ட்டை லைட்டாக இப்படி திருப்பிட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா அந்த போல்ட் வழியாக வந்து இந்த ஆயில் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயின் ஆயிரும். ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை க்ளீனாக வந்து துடைச்சிட்டு எந்த வித டஸ்ட்டும் இல்லாமல் மறுபடியும் நீங்கள் ஒரு 450 ஆயில் வாங்கி இதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மிஷினோட டோட்டல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஸ்கிப் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்திருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பதில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இப்படி வந்து லைட்டாக நம்ம இறக்கிக்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினோட எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பட் ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தைக்கிறப்போ ஆயில் வந்து ட்ரிப் ஆகிறது தெரியும். ஸோ இதுக்குள்ளே வந்து கனெக்ட் ஆகிறது இதில் தெரியும். கலர் சேஞ்ச் ஆகிறதும் இதில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அப்படி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க கலர் சேஞ்ச் ஆகிறதும் இதில் வந்து தெரியுதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினது வந்து 31,000 வந்து இதோட டோட்டல் காஸ்ட். மிஷினோட டோட்டல் காஸ்ட் வந்து 31,000. 31,000க்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி செட்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். இது எல்லாமே தனித்தனியாக தான் வரும். இது மட்டும் தான் ஒன்றா வரும். இது எல்லாமே தனித்தனியாக வரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே இந்த டேபிள் தனியாக வரும், கீழே இருக்க அந்த ஸ்டாண்டு, அது நடுவில் இருக்க அந்த ஸ்டாண்டு, இந்த போர்டு, இது அப்புறம் வந்து இந்த டூலு, இது எல்லாமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும். இது பெரிய மிஷின்றதுனால இதை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கடைக்காரங்களே வந்து ஃபிட் பண்ணி தரணும்னா நம்ம வந்து நேக்காக எடுத்துகிட்டு வரணும். அதுக்கும் வந்து நம்ம தனியாக வந்து சார்ஜ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு எவ்வளோ அவங்க வாங்கினாங்க அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா 1500 வாங்கினாங்க. நானுமே ஒரு கடையில் வந்து ஒரு 2.5 மணி நேரம் இருந்தேன். 2.5 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆச்சு. ஸோ 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் மட்டும் நான் வந்து அழகாக வந்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணியே ஸ்டாண்டாக செட் பண்ணி ஆட்டோவில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காக எனக்கு வந்து ஃபிட்டிங் சார்ஜ் வந்து 1500 தான் வாங்கினாங்க. வீட்டுக்கு வர மாதிரி இருந்தாங்கன்னா இன்னொரு 500 அந்த மாதிரி வந்து அதிகமாக வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்து வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ என்னோட மிஷினோட பர்ச்சேசிங் ஸ்டோரி அவ்வளோதான்.
இதில வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸ்டிச் பண்ணியும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். த்ரெட் வைண்டிங்கும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ பெனிஃபிட்ஸும் நான் உங்களுக்கு இதில சொல்லிட்டேன். ஆ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் Instagramல வந்து நான் இந்த மாரி மிஷின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி 2 மாசத்துக்கு முன்னாடி போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அது கேட்டாங்க. ரூ. 32,500 குடுத்து வாங்குனீங்களே என்ன யூஸு? என்ன பெனிஃபிட் சிஸ்டர் இதில அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வீட்ல தைக்கணும். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம். ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறப்ப நம்ம வந்து நார்மல் மிஷின்ல தைக்கிறப்போ எவ்வளோ நேரம் தைப்போம்? ஒரு 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம், 3 மணி நேரம். சில பேர் வந்து டைம் விட்டு விட்டு தைப்பாங்க. இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம. ஏன்னா சீக்கிரமா வேலை முடியாது அதில. ஸோ அதனால வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம தைப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி ஒரு மிஷின் வாங்குறதுனால, நம்ம வந்து ஒரு நார்மல் மிஷின் நல்லா எனக்கு வந்து தைக்க தெரியும் அப்படிங்கிறவங்க, ஒரு நார்மல் மிஷின ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள நீங்க முடிச்சிடலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் ஒரு 1/2 மணி நேரத்தில முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைனிங் ப்ளவுஸ் நீங்க கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, தைக்கிறதுக்கு மட்டுமே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 1/2 மணி நேரத்துக்கு உள்ள தான் ஆகும். அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்தில நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலா நான் எல்லா டீட்டெயில்ஸும் இதில சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. என்னோட சேனல்ல கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் நெறைய இருக்கு. அதையும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ நெறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோஸ் நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.